Good morning. Welcome to Alasco CTS. இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எப்படி MCXல ட்ரேட் ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். இங்கே பாருங்கள், நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன நடந்ததுன்னு பாருங்கள். இதுதான் மார்க்கெட்டோட ஓப்பனிங். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா 431 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே போன மார்க்கெட் மறுபடியும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த சப்போர்ட் லைனை மறுபடியும் டெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த சப்போர்ட் லைன் ப்ளஸ் அதோட சேர்ந்து இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் சேர்ந்துருக்கனால இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பையிங் மொமெண்டம் எடுத்திருக்கு. எடுத்த மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நம்ம மார்க் பண்ணியிருந்த இன்னொரு இடம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை. இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு கீழே ட்ராப் ஆகிருக்கு. திருப்பி எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சோ அதுலேருந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக மேலே போயிருக்கு. ஸோ நேற்று காப்பர் மார்க்கெட் பாருங்கள் 431லேருந்து 441, அதாவது 10 பாயிண்ட் மேலே மூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் இந்த 438 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த 438 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நமக்கு ட்ரெண்டில் இன்றைக்கி எந்த டவுட்டும் இல்லை. ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்ட் தான். ஸோ நம்ம பை பண்ணுறது எது வரைக்கும் பை பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் இந்த 430 எப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சோ இந்த ஜோனை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம பை பண்ணலாம். இதில் எங்கேயாவது கீழே ட்ராப் ஆகிட்டு பை பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த இடத்துல யார் பை பண்ணலாம் அப்படின்றத இந்த வெப்சைட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்தந்த லெவலில் நீங்கள் பை பண்ணலாம். 438 ஒரு பை பண்ணலாம், 36, 34, 32 அப்படின்னு கீழே இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பை பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே பை பண்ணதை கொஞ்சம் மேலே பண்ணணும், அதோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு 438 இதை பை பண்ணுறீங்க, அடுத்தது 436 பை பண்ணிட்டு திருப்பி 438 போகிறப்போ அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிடுங்க. அப்படி கீழே வர நீங்கள் ஒவ்வொரு ஆவரேஜ் பண்ணுறதோட ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ண மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆகிறப்ப ஒன்று மார்க்கெட் ஃபுல்லாகவே ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் லாஸஸ் ரொம்ப மினிமமாக இருக்கும். அப்படி இப்படி இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக ஆவரேஜ் பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டாக கீழே ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் அதிகமாகும். இப்படி ஆவரேஜ் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ராப் ஆனால் கூட உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே ப்ராஃபிட்லேயே இருப்பீங்க. ஸோ அதனால் ஆவரேஜ் பண்ணுற டெக்னிக்கில் என்ன வருதுன்னா நீங்கள் அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி காப்பர் ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ பை ஆன் டிப்ஸ் தான், தாராளமாக காப்பர் கீழே விலை பை பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம என்னென்னா ஜிங்க் மினி மார்க்கெட் இன்றைக்கி எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். நேற்று பாருங்கள், ஜிங்க் மினி ஓப்பன் பண்ணதே இதுதான் ஜிங்க் மினியோட ஓப்பனிங். ஸோ ஜிங்க் மினி மார்க்கெட் ஓப்பன் பண்ணதே நல்ல ஹையரில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு திருப்பி மேலே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டு ஃபுல்லாக பிரேக் ஆகி கம்ப்ளீட்டாக மேலேயே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னா 107 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நேற்று கொஞ்சம் ஓவர் நைட் ட்ரேடிங்கில் மார்க்கெட் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த 107 அப்படின்ற ஜோனில் ஓப்பன் ஆகும். நமக்கு ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை, ஜிங்க் மினி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அப்பில் தான் இருக்குது. ஸோ எது வரைக்கும் நீங்கள் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 104.5 வரைக்கும் பை பண்ணலாம். இந்த சேம் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 107ல் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ இங்கே 107.2 இல்லை அது கீழே இங்கே ஒரு பை பண்ணலாம். மறுபடியும் இந்த 106.5 இல்லை 106.2 இந்த ஜோனில் பை பண்ணலாம். 105 அப்படி இந்த கீழே இருக்க 104.5 வரைக்கும் நீங்கள் பை பண்ணிட்டு 104 ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பை பண்ணுறது ஆவரேஜ் பண்ணுறதோட ப்ராஃபிட்டை கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணுறது தான் நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜ். நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ஆவரேஜ் பண்ணுற ப்ராஃபிட் அப்பப்போ நீங்கள் புக் பண்ணிக்கணும். புக் பண்ணால் தான் நல்ல மேலே மார்க்கெட் ரிகவர் ஆகிறப்ப நல்ல ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸஸையும் நம்மளால் எவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ணணும் மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஜிங்க் மினியோட ஸ்ட்ராட்டஜியும் பை ஆன் டிப்ஸ் தான். ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ட்டு. தேங்க்யூ, பாய்.